வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் மேசராசி என்பர்களுக்குண்டான கோச்சார ரீதியான பலன்களை பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மேசராசி என்பது கால சக்கரத்தினுடைய முதல் வீடு. செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை நீசமாகவும் சூரிய பகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அது ராகுவோடு சேர்ந்து இருந்து கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. அப்ப என்ன ஆகும்? சில மனக்குழப்பம் இருக்கும், தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மை, உடல்நலத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள். ஏன்னா புதன் பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கார்லவா, அப்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப மாறப்போகுது? அது குறிப்பாக வைகாசி மாதம் 18ஆம் தேதி உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வந்து ஆட்சி பலத்துடன் வலுவாக இருக்க போகிறார். அப்போ வைகாசி 18க்கு அப்புறம் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் என்னென்ன குழப்பங்களை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அந்த குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை. அப்போ மனம் நன்றாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி 6ஆம் தேதி என்று ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்க போகிறார். அப்ப 2ஆம் அதிபதி வலுப்பெற்ற என்ன? தனம் ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அல்லவா? அப்ப தனம் நன்றாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது யாரோட சேர்ந்திருக்கார்? பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கார். அப்போ ஒரு நல்ல தன பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த வைகாசி மாதம் மேசராசி என்பவர்களுக்கு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் எது இருந்தாலும் இப்போ அது மறைய போகிறது. அதாவது உங்களுடைய பேச்சால, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னால, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்தல், அனுசரித்து போகுதல் அப்படிங்கிற அமைப்பால குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. ஒருவருக்குள்ள அந்யோன்யம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிரன் வலுப்பெற்று தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கார். அந்த சூரியன் அங்கே உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்து இருக்கார். அதாவது சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் வலிமையாக இருக்கும் போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் எந்தெந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேற்கொண்டிருந்தீர்களோ அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமாக குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இதன் மூலமாக அனுகூல ஆதாயங்கள். நீங்கள் சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது பாதையோரம் ஒரு சின்ன சின்ன ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே. அப்ப 4 என்பது சுகஸ்தானம், சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்ன சந்தர்ப்பம் இருக்கிறது? ஒரு விவசாய நிலம் வாங்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தால அழகான சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு 2 வீலர் தான் வச்சிருக்கேன்னா இப்போ ஒரு 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம், அந்த அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன், அந்த அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தோட இணைந்திருக்கின்ற காரணத்தால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி குழந்தை பிறப்புல தடை கொடுத்து கொண்டே இருந்தது, ஒரு நல்ல செய்தி கொடுக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை. அடுத்தது குழந்தை என்ன, ஒரு நல்ல படிப்பு படிக்கணும், ஒரு நல்ல வேலை அமையணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல மேன்மைகள், அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. கடனே இருந்து கொண்டிருக்கு, கடனால பிரச்சனை
பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்து இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த குருவினுடைய பார்வை பதிகிறது அல்லவா, அப்ப கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். எதிரி தொல்லை நீங்கும். உடம்புல தீராத வியாதிகள் இருந்து ஒரு நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட இப்போ மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பா இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், என 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவோட சேர்ந்து இருக்கார். அப்ப சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா, அப்போ அந்த வலிகள் நிவர்த்தியாகக்கூடிய தன்மையை கொடுக்கும். ரொம்ப நாள ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு இருக்கு, இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள். அதற்கு யாரை நீங்க பார்க்கணும், எந்த மேல்மட்டம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பெரியோர்களினுடைய தன்மைகள், கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு கனவு என்பது சாத்தியமாக கூடிய தன்மை இருக்கிறது. உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அரசு எக்ஸாம் எழுதி அதில் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. அதுவும் பேங்க் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ல அனுகூல வாய்ப்புகளை தரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குரு 10 பார்த்தா என்ன ஆகும்? பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, பதவி மாற்றம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு 2-3 வருஷமாக ஒரு இடமாற்றம் வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை செய்யக்கூடிய யோகங்கள் கூட இந்த காலகட்டம் உருவாக்கும். என 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இந்த மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் கூட புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அங்கு வெளிநாட்டிலேயே இருக்கின்றவர்கள், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி இருந்தவர்கள், ஒரு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை இல்லை, ஏதோ ஒரு வகையில போயிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது, அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நன்மையை உருவாக்கி கொடுக்கும்.